அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஜென்டில் உமன் படத்தோட விமர்சனம். ஜென்டில் உமன்னு பேர் வச்சுட்டு ஆண்களுக்கு எதிராக அந்த படம் இல்லைன்னா எப்படிங்க? ஆமாம், இந்த படம் தவறு இழைக்கிற ஆண் வர்க்கத்தை வேறு இருக்கிற, அது பெண்கள் வேறு இருக்கிற ஒரு கதை தாங்க இந்த படத்தோட கதையும் களமும். அதுலேயும் குறிப்பாக ஒரே ஆணுக்கு 2 பெண்கள் உரிமை கொண்டாடுறாங்க. ஒருத்தர் முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிட்டு அவங்க கூட வந்திருக்கிறா. இன்னொருத்தி அவன் கூட காதலியா 3 ஆண்டுகள் வாழ்ந்து அவன் தான் கணவன் நினச்சி வாழ்ந்தவ. இவங்க 2 பேருக்குள்ளார அந்த ஆண் ஒருத்தரால் கொலை செய்யப்படுறாரு. ஏன் கொலை செய்யப்படுறாரு, எதுக்காக கொலை செய்யப்படுறாரு, அந்த ஒரு கொலையை மறைக்க என்னெல்லாம் நடக்குது, யார் அவரை கொலை செய்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கல. அவர்கிட்ட வேற வேலை நிமித்தமாக இந்த 3 ஆண்டுகளாக காதலிச்ச பெண் இருக்கா இல்லையா, அவன் ஒரு இதில் இருக்கிறா. அவன் போலீஸ்க்கு போகிறா. இப்போ கொன்றது யார், போலீஸ் அவரை கண்டுபிடிச்சதா இல்லையா, அதன் பிறகு இந்த 2 பெண்கள் வாழ்க்கைக்குள்ளார போலீஸ் எப்படி பூகம்பத்தை கலப்புது, கொலையாளியை கண்டுபிடிச்சதா இல்லை இவங்களால மீண்டும் ஒரு கொலை அரங்கேறியதா அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க, இயக்கியிருக்கிறாங்க. உண்மையாகவே 2 ஹீரோயின்ஸ் இந்த படத்தில். அது இல்லாமல் இன்னும் நிறைய பெண்கள் இருக்காங்க. நம்ம லிஜாமோல், அவங்க சமீபமாக காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற அந்த படத்தில் லிஜாமோல் ஜோஸ் வேறு லெவலில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஜெய் பீம், இன்னும் சில படங்கள்லாம். மலையாளத்தில் பெரிய நடிகை பூர்ணிங்கிற ஒரு குடும்பப்பாங்கான மனைவி கேரக்டரில் அசத்தலாக வராங்க. கொலையும் செய்வாள் பத்தினி அப்படிங்கிற கேரக்டருக்கு சாட்சாத் பொருத்தமாக இருக்காங்க. ஆமாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் லாசியா, அவங்க உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் ஃபேம், ஸ்ரீலங்கன் உமன், ஜென்டில் உமன்னா அவங்களையும் சொல்லலாம், நம்ம லிஜாமோல் ஜோஸையும் சொல்லலாம். உண்மையாக லாஸ்ட்லியா மரியநேசன் அருமையாக அனாங்கிற ஒரு கேரக்டரில் அசத்தி இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தன் காதலான காணலை, என்னாச்சுன்னு பாருங்கன்னு போலீஸ்க்கு போகிறாங்க. போகிற இடத்துல அவருக்கு நடக்கிற அவமானங்கள், அயோக்கியத்தனங்கள். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் போலீஸ்காரங்க எப்படி நடந்துக்கிறாங்க தங்கள்கிட்ட அதாவது எல்லா போலீஸும் இல்லை, அதாவது தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒழுக்கம் போதிக்கிற போலீஸ் அதிகாரிகள் எப்படி நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை போலீஸ் துறையில் உயர் அதிகாரிகள் எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த இயக்குனர் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஆனால் இந்த 2 கொலையும் இந்த படத்தில் 2 கொலை நடக்குது. ஒன்று இந்த ஒரே ஆணுக்கு 2 பெண்கள் போட்டு போகிறாங்க, அதில் ஒரு பெண் கொள்றான்னு சொன்னோம் இல்லைங்களா. இன்னொரு கொலை அதை தொடர்ந்து நடக்குது. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறலாம் வித்தியாசமாக விறுவிறுப்பாக இருக்குது. உண்மையாகவே போலீஸ் துறையை அக்கு வேறு ஆணி வேற. நம்ம இவ்வளோ நாளும் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அடுத்தபடி தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கொண்ட கேஸையே எப்படி விட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேற மாதிரி இந்த படம் பிடிக்கப்பட்டிருக்குது. அது அவர் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்குது, பெண் போலீஸுக்கு தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீ ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஐபிஎஸ் படிச்சுட்டு போலீஸ் ஆகிட்டு அப்புறம் அரசியல் தலைவர் ஆகிடுவான்னு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு தேசிய கட்சியோட தலைவரை போகிற போக்கில் தாக்கி இருக்கிறதாகட்டும், இன்னும் ஆண் வர்க்கம் அத்தனை பேரையும் தாக்காமல் தாக்கி இருக்கிறதாகட்டும், இயக்குனர் கைதேர்ந்தவராக இருக்கிறாரு. அவருக்கு ஆண் வர்க்கத்து மேலேயும் போலீஸ் மீதும் அந்த அரசியல் தலைவர் மீதும் அப்படி என்ன வஞ்சனா தெரியல. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற லிஜாமோல் ஜோஸ் பூர்ணி கேரக்டரில் வாழ்ந்துருக்கிறாங்க. அதேமாதிரி அரவிந்த் ஹரிகிருஷ்ணனா, இந்த அரவிந்த் உங்களுக்கு பாரஞ்சித் படங்கள்லாம் கண்டிப்பாக இருப்பார். படமும் கூட ஓப்பனிங் கொஞ்சம் பாரஞ்சித் சாயலில் புத்தர் சிலை, புத்தர் எழுதின புத்தகம்ன்ட்டு பார்த்தோன்னு நம்ம கொஞ்சம் மறந்தோம். ஆனால் அந்த களத்துலேருந்து இது வேறு களமாக இருந்தது. அந்த விதத்தில் நம்ம தப்பிச்சோன்னு நினச்சோம். ஆனால் படத்தில் ஹீரோவையே கொண்டுடுறாங்க. அவர் தான் ஹரிகிருஷ்ணன். அவர் அரவிந்துங்கிற கேரக்டரில் ஸ்திரீ லோலனாக வர்றாரு, ஸ்திரீகளாலேயே சாகடிக்கப்படுறாரு. அது மாதிரி லாசியா மரியநேசன் அண்ணா கேரக்டரில் வராங்க. ராஜீவ் காந்தி அவர் பூவேந்தன் கேரக்டரில், அப்புறம் தரணி தீபிகாங்கிற இவங்க வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டு கேரக்டரில்,
அப்புறம் வைரபாலன் சோவியத்துங்கிற கேரக்டரில், அப்புறம் சுதேஷ் பிரபுதாஸுங்கிற ஒரு கேரக்டரில் வராரு. அவர் தான் ஏசி. அவருக்குள்ளார இருக்கிற கல்மிஷம், காவல்துறையிலும் கருப்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தில் உண்மையாகவே ஆண் வர்க்கத்தின் மீது இயக்குனருக்கு என்ன கோபங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அதே மாதிரி போலீஸ் துறை மீது அவருக்கு என்ன கோபங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் இதையும் லாஜிக்கையும் மறந்துட்டு பார்த்தோம்னா இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லராக உங்களை வசீகரிக்கும். அதே நேரம் படத்தில் லாஜிக் பார்க்காதீங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃப்ரிட்ஜில் வந்து ஒருத்தரை கொண்டு வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு வந்து போலீஸ்லேருந்து வந்து இந்த ஜூஸில் ஐஸ் போட்டு கொடுமா அப்படிம்பாரு போலீஸ் இன்ஸ்பெக்டரு. அப்போ டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, அது மேல் டோரில் தான் கண்டிப்பாக ஐஸ் க்யூப்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிறதுக்கு அதுதான் டபுள் டோர் ஃப்ரிட்ஜில். ஆனால் இவங்க வந்து கீழே பணம் இருக்கிறனால மேல் டோரையும் திறக்க மாட்டாங்க, எனக்கு லோ பிபிம்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களில் சின்ன சின்ன கோட்டைகளை விட்டிருந்தாலும் இயக்குனர் கிரைம் த்ரில்லரில் ஒரு புதுவித கோட்டையை கட்டியிருக்கிறாரு தமிழ் சினிமாவில். அதை நம்ம சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்த் தான் மியூசிக். நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக்கே போடாமல் சைலண்டாக விட்டுருக்கிறாரு, அதுதான் பேசுது படத்தில். அதே மாதிரி சாய் காத்தவராயன் அவர் தான் வந்து ஒளிப்பதிவு, அதுவும் பிரமாதமாக இருக்குது. அதேமாதிரி இளையராஜா சேகர் அவர் தான் படத்தொகுப்பாளர். அவரை வந்து பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை, படம் வந்து உண்மையாக என்டர்டெய்னாக இருக்குது. இந்த படத்தை ஜோஸ்வா சேதுராமன் இயக்கில் செதுக்கி இருக்கிறார் ஒரு கிரைம் த்ரில்லராக. அவர்கிட்ட நமக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள், ஆண் வர்க்கத்தை இப்படி அசிங்கப்படுத்துகிறாருங்கிறதுலாம் இருந்தாலும் ஒரு படமாக இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கும் சரியான தீனி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை உத்ரா ப்ரொடக்ஷன் ஹரி உத்ரா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் தமிழகம் முழுக்க. அதேமாதிரி இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கோமலா ஹரிபாஸ்கரன், PN நரேந்திரகுமார் அண்ட் லியோ லோஜின் நேதாஜி இவங்கெல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. தினேஷ்குமார் இந்த படத்துக்கு இணை தயாரிப்பாளர். மொத்தத்தில் இந்த ஜென்டில் உமன் படம் வந்து ஜென்டில் உமன் இல்லை, ஜென்டில் உமன்ஸ்னு காட்டியிருக்குது. இன்னும் உமன்கள், அதாவது மகளிர் எல்லாரையும் மாண்பு மிக்கவர்களாக காட்டிட்டு ஆண்களை ஏன் இப்படி அயோக்கியத்தனமாக அசிங்கப்படுத்தணுங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஆனாலும் கிரைம் த்ரில்லர் படத்தை பார்க்கலாம், ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.